Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம். இந்த பூஜா ரூமில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து தனியாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். அதில் வந்து ஷார்ட்ஸ் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு வந்து மேக்ஸிமம் இருக்காது. இது வந்து ஃபுல் வீடியோ. இந்த ஃபுல் வீடியோவில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அது வந்து ஃபுல்லாகவே ரெனோவேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ஒர்க் வந்து முடிஞ்சது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூம். இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு யூனிட் மாதிரி வந்து தெரியும். இந்த டிசைன் பற்றி பேசணும் அப்படின்னா இதில் வந்து நிறைய டிசைன் வந்து பண்ணியிருக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் ரெஃபரன்ஸ்க்காக ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் அமுச்சு விட்றேன் அப்படின்னா அதுவே வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னென்னா இது வந்து ஒரு பெரிய டோர். இது ஒரு நல்ல ஸ்பேஸ். இது ஒரு 4 feet 4x7 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி சிஎன்சி கட் வந்து 2 சைடு வந்து கட்டிங் இல்லாமல் நல்லா இன்னும் பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பண்ணியிருக்கலாம். இதுவும் நல்லா இருக்குது. பட் என்னென்னா நம்மளுக்கு வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 4 feet பூஜா யூனிட் தான் வந்து பண்ணுவோம். இது வந்து பூஜா ரூம். இது வந்து ரூம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் கட்டிங் இருக்கும், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் வந்து பண்ணும்போது கட்டிங் வந்து பண்ணாமல் நம்ம பண்ணலாம். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வேணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்ததுனால இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது. இப்போ ஏன் வந்து நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு ஏன் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் என்னென்னா நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். பட் என்னென்னா மீதி ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். இதே டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளெயினாக இருக்கும். ஒரு சின்ன பூஜை யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே. ஒரு பெரிய டோர் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து போகாமல் நிறைய டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். டோர் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பெல்ஸ் வந்து கொடுத்துட்டு நடுவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளைனாக எனக்கு வேணும், மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்து இல்லைனா பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹேண்டில்ஸ் சின்ன பூஜை யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். தவிர ஒரு பெரிய டோர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு ஹேண்டில் இருக்கும். அந்த மாதிரி ஹேண்டில் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கான்றது வந்து இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பூஜா ரூம். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருப்போம். இதில் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து நிறைய வந்து மாட்டியிருப்பாங்க. ஷார்ட்ஸ் இருக்கும், ஃபுல் வீடியோ இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டைல் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டாப்பில் வந்து சீலிங்கில் வந்து சிஎன்சி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். நம்ம ஃபுல்லாக பண்ணாமல் இந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருப்போம். இதில் வந்து சிஎன்சி எம்டிஎஃப் வச்சு உள்ளே வந்து அக்ரிலிக் ஷீட்டு வச்சு கம்ப்ளீட்டாக வந்து இது டிசைன் வந்து பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பண்ணோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2x4 டைல்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டைல் ஒர்க்ன்றது வந்து பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து வுட் ஒர்க்ன்றது வந்து பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்கும், இதோட ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்கும், இதோட ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும், இதோட ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் வந்து வருது அப்படின்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் அவங்க ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைட்ன்றது வந்து நம்ம மாற்றணும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஒன்று பெருசாக ஒன்று சின்னது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம். பட் என்னென்னா ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிக்ஸடு. நீங்கள் வேணால் கொஞ்சம் கீழே இறக்கலாம். பட் ஏன்னா உள்ளே இருக்கிற ஹோல்லாம் வந்து தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து சைஸ் எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து ஸ்பாட்லைட்ஸ். இந்த ஸ்பாட்லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைனில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 ரோலில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். டாப்லேயும் சென்ட்ரல்லையும் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல ஒன்று போட்டுட்டு இதுவே வந்து நம்ம டிவைட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம போடுறோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒயர் வந்து எதுவுமே வந்து தெரியாது.
நீங்கள் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து எதுவுமே வந்து தெரியாமல் நம்ம எந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல தான் வேணும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஒயரிங்ன்றது வந்து அந்த 1 இன்ச் 1.5 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். 1 இன்ச்சஸ் இந்த 1 இன்ச்சஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டிங்ன்றது வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஒயர்ன்றது வந்து ப்ராப்பராக உள்ளே வந்து கொண்டு வந்தால் தான் இதோட ஃபினிஷிங் வந்து பார்க்குறீங்க இல்லையா. இதோட ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து அதோட ஒயர் தெரியறது, அதுக்கப்புறம் உடச்சி மாற்றுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து டைல் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து திருப்பி மாற்ற முடியாது. இந்த ஃப்ரேமோட ஹைட், இந்த செல்ஃப் இருக்கு இல்லையா ஃப்ளோட்டிங், இது வந்து எந்த ஹைட்டில் வைக்க போகிறோமோ அப்படின்ட்டு டைல்ஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம பண்ணால் தான் இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயர்ன்றது வந்து தெரியாமல் பண்ண முடியும். இது வந்து டைல் ஓட்டினதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது, முன்னாடி பண்ணால் தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபோட்டோஸ் ஃப்ரேமோட சைஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நம்ம புதுசாக தான் பண்ணோம். இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா போடணும் அப்படின்னா நான் 2 வீடியோஸ்ன்றது வந்து போட்டிருப்பேன். பட் என்ன இதில் நிறைய ஒர்க் வந்து பண்ணோம். பட் என்னென்னா ரெனோவேஷன் வரும்போது நிறைய சிவிலில் வந்து பண்ணும்போது நிறைய பேர் வீடியோஸ் வந்து பார்க்குறது கிடையாது. ஃபைனல் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறதுனால வியூஸ் கூட அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வருது. ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்ன்றது வந்து வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு வால் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு பெயிண்ட் அடிக்காமல் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம பேஸ்ட் வச்சு அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிங் பண்ணி ஒட்டுவோம். பட் என்னென்னா இது வந்து பழைய வால் ஃபுல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி பேஸ்ட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒட்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேஸ் யூனிட் கேபினெட். இந்த பேஸ் யூனிட் கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் கிரே கிரானைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி டைல் வந்து பார்த்திங்கன்னா 2x4 டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வித்தவுட் ஸ்பேசர் ஜாயிண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிரானைட் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக அதிகமாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பூஜா யூனிட்டில் வந்து நம்ம ஃப்ரேம்ஸ் என்னென்ன மாட்டியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த பூஜா ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து நிறைய வந்து மாட்டியிருப்பாங்க. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ஃப்ரண்ட்டில் நிறைய வந்து இருக்கும். பட் என்னென்னா இதுக்கு மேலேயாவது அந்த மாதிரி வந்து பண்ணாமல் ப்ராப்பராக வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து மாட்டிக்கலாம். நிறைய வரும். ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலை. 7 லைட்ஸ் வந்து இதுக்கு தேவையே கிடையாது. இது வந்து ஒரு பூஜை ரூம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம ரெனோவேஷன் வந்து பண்ண போகிறோம். பட் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள், நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங்கே பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் பக்கத்துலேயே ஸ்பாட் லைட்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். இவ்வளோ லைட்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பக்கத்துலேயே ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லைட்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து லேமினேட்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒயரிங் வந்து பண்ணணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் கிடையாது, இது வந்து சிஓபி. இந்த சிஓபி எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து வந்து நம்ம பண்ணணும். நீங்கள் இது இருக்கிறது வந்து பார்க்குறீங்க இல்லையா, மேலே வந்து ஒரு ஷீட், கீழே வந்து ஒரு ஷீட் வந்து போட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ வந்து கொடுத்தா மட்டும்தான் அதோட சிஓபி லைட்ஸ் வந்து ஃபினிஷிங் வருது இல்லையா, தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஷேப்பில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். இதுவே சர்ஃபேஸ் லைட் அப்படின்னா நம்ம வந்து கேபினெட்டுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ குட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பேஸ் யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட்லேயே ட்ராவர்லாம் வந்து பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு வந்து இன்னும் ஸ்மூத் ஃபினிஷிங், அதுக்கப்புறம் வந்து இன்னும் பெட்டர் லுக்குன்றது வந்து அவங்களுக்கு வேணும். இன்னொன்று என்னென்னா டேண்டம் நெக்ஸ்ட் ட்ராவர் ரெண்டுமே வந்து சேர்த்து வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் 2 டேண்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து போட்டிருக்கோம். இது வந்து 2 டேண்டம்ஸ். இந்த 2 டேண்டம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் யூனிட்டில் வந்து போட்டிருக்கோம். இதுவே ட்ராவராக வந்து போட்டிருக்கலாம். பட் என்னென்னா அவங்க வந்து ஹெவியாக வந்து திங்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, பிராஸ் ஐட்டம்லாம் வந்து வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வெயிட்ன்றது வந்து அதிகமாகிடும். அதனால டேண்டம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா
வெயிட் இல்லாததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து டெலிஸ்கோப் சேனல் வச்சு நம்ம வந்து ப்ளைவுட் ட்ராயர்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். டேண்டம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகம்தான். பூஜை யூனிட்டுக்கு வந்து தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். தவிர இப்போது கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்குன்றது வந்து பண்ணியிருக்கோம். தவிர எங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணலை. அவங்க என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் வந்து பண்ணி கொடுத்தது. பேஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து 2 டைம்ஸ் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். டெப்த்து வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெருசாக வந்து பிளேட் ஒன்று கொடுத்தாங்க. திருப்பி வந்து ஆல்ட்ரு பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஏன்னா அது ஆல்ட்ரு வந்து பண்ண முடியாது. ஏன்னா டெப்த்து வந்து அதிகமாக வந்து பண்ணுறதுனால திருப்பி வந்து பாக்ஸ்ன்றது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக வந்து சொன்னாலும் திருப்பி வந்து நடுவில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க்குன்றது வந்து அதிகமாக இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்களோ அதோட அவுட்புட்ன்றது வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில். இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பேன். இதுவே கிச்சனில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கிச்சன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். இதோட எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், ஷார்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லுக், அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லுக்ன்றது வந்து இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஷார்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஒரு பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரெனோவேஷன் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதுலேயே நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் வந்து போட்டிருக்கோம். அதை நான் காமிக்கிறேன். ஃப்ளோர் டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 2x4 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். மெயினாக வந்து இவ்வளோ நேரம் வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து கொடுப்போம். அதில் வந்து சில டிசைன்ஸ் மட்டும்தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. சில டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணாமல் அவங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சு பேக்ரவுண்டில் வேறு மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கலாம். நாங்களும் வேறு மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணோன்ற ஆசை தான். பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து என்ன தான் வந்து டிசைன் பண்ணாலும் திருப்பி அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து அவங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்க. திருப்பி அதே தான் வந்து நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்போம். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இதோட சீலிங் வந்து எதுக்காக டவுன் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். இது வந்து லோ ரூஃப் சீலிங். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 டோர்ஸ் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் இருக்கும். யாருக்காவது வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா பூஜை ரூமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வைக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி லோ ரூஃப் வருது அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ளைனாக சீலிங் வர மாதிரி பாருங்கள். கிளைண்ட்டுக்கிட்ட கேட்கும்போது மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபில் பண்ண மாட்டோம், வெயிட் எதுவுமே வந்து போட மாட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு பில்டிங் கட்டும்போது இந்த மாதிரி பிளானிங் வருது அப்படின்னா அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல் லென்த்துக்கு வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஃப்யூச்சரில் எப்படியா இருந்தாலும் கூட உள்ளே வச்சுருவீங்க. அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இதில் வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து காமிச்சிக்கோங்க. ஃபுல் லென்த் வந்து காமிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போகும்போது வந்து அவ்வளோ ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஒரு மாதிரியெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நல்ல டிசைனர் வச்சு நல்லா பண்ணிங்கன்னா நல்லா வரும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன்ஸ்